அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற சமையல் குறிப்பு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு சமையல் குறிப்புங்க. அதாவது நாச்சோஸ் சிப்ஸ் எப்படி வீட்டிலையே தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுவும் ஒரிஜினல் சுவையில். இப்போ நம்ம ஃபன் மால் தேட்டர்லாம் போனால் இந்த சிப்ஸ் வாங்கி சாப்பிடாம இருக்கவே மாட்டோம். நம்மளால் முடியவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு சுவையில் இருக்கும். கிட்ஸ்லேருந்து பெரியவங்க வர போட்டி போட்டு வாங்கி சாப்பிடுவோம். இனிமேல் நீங்கள் இதை வீட்டிலையே ட்ரை பண்ணலாங்க. அப்படியே ஒரிஜினல் ரெசிபி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இதை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இதுக்கு மெயின் பொருள் மக்காச்சோள மாவு. இது மோஸ்ட்லி எல்லா கடைகள்லேயும் கிடைக்கும். இப்போது ஒரு கப்பில் நான் இந்த மாவை கொட்டிடலாம். இந்த கப்பு 300 கிராம் பிடிக்கும். நீங்கள் கப்பு யூஸ் பண்ணிங்கன்னா ஏதாவது ஒரே கப்பையே மெஷர்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாவை போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம திரும்ப இதில் கொஞ்சம் போட்டுக்கலாம். 300 கிராம் மக்காச்சோள மாவுக்கு 150 கிராம் கோதுமை மாவு நம்ம பயன்படுத்தணும். இதில் இந்த மாவு மெஷர்மெண்ட் ரொம்பவே கரெக்டாக இருக்கணுங்க. அப்படின்னா தான் நீங்கள் அந்த சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிட்டு உருட்டி எடுக்க முடியும். இது கோதுமை மாவு. அப்புறம் இதில் நிறைய பேர் மைதா யூஸ் பண்ணுறாங்க. பட் மைதா யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. கோதுமை மாவு சூப்பராக வருது. கோதுமை மாவில் நல்ல மணமாக, கோதுமை மாவு ஹெல்த்தியும் கூட. அப்புறம் ஒரு பெரிய பால் எடுத்துருக்கேன். அதில் இந்த மக்காச்சோள மாவையும் கோதுமை மாவையும் சேர்த்துக்கோங்க. அடுத்தது ரொம்பவே முக்கியமான பொருள் அரிசி மாவு. அரிசி மாவு 1.5 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இந்த அரிசி மாவு தான் இந்த சிப்ஸுக்கே மொறுமொறுப்பு தன்மையை கொடுக்கக்கூடியது. அதனால் கண்டிப்பாக அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ இதற்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு இந்த நாச்சோஸ்க்கு எப்போவுமே கொஞ்சம் பாருங்கன்னா 1/2 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்கேன். அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. அப்போ நல்ல ஒரு அருமையான கலரில் வரும். அப்புறம் மிளகு பொடி ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கலாம். உங்களுக்கு நல்ல காரசாரமாக வேணால் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு. இதில் உங்களுக்கு சீரக பொடி போடனா போட்டுக்கலாம். பட் நான் யூஸ் பண்ணலை. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நீங்கள் தண்ணி ரொம்பவே கேர்ஃபுல்லாக ஊற்றணுங்க. அதாவது ரொம்பவும் பிசு பிசுன்னு ஆயிடக்கூடாது மாவு. அதே சமயத்தில் ரொம்பவும் டைட்டாகவும் இருக்கக்கூடாது. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு. அப்புறம் வேறு ஒரு பிளேட்டில் நம்ம இதை எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி பிளேட்டில் வச்சுட்டு நல்லா இதை ஒரு 5 மினிட்ஸ்க்கு நீங்கள் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிடணும். கண்டிப்பாக இது ஒரு 5 நிமிஷம் நீங்கள் பிசைஞ்சு தான் ஆகணுங்க. அந்த மாதிரி பிசையும் போது அந்த மக்காச்சோள மாவும் கோதுமை மாவும் நல்லா பைண்ட் ஆகி உங்களுக்கு கரெக்டான ஒரு பதத்தில் கிடைக்கும். ஸோ உருட்டும் போது உங்களுக்கு பிஞ்சு பிஞ்சு வராது. அப்புறம் இதை மூடி வச்சு ஒரு 15 மினிட்ஸ்க்கு ரெஸ்ட் எடுக்க வச்சுருங்க. இப்போ 15 மினிட்ஸ் ஆகிட்டு பாருங்கள், நல்லா சாஃப்டாக பதமாக இருக்குது. இப்போ நம்ம இதை சப்பாத்தி மாவு மாதிரி உருட்டி எடுக்க போகிறோம். இப்போ அந்த ஃபுல் மாவு இந்த மாதிரி பிரித்து எடுத்துக்கோங்க. கரெக்டாக ஓரளவு எல்லாம் ஒரே அளவில் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க. அப்புறம் இந்த உருண்டையை ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு மூடி வச்சுருங்க. அந்த ஈரப்பதம் அப்படியே இருக்கணும், ட்ரை ஆகக்கூடாது. இப்போ மக்காச்சோள மாவை நம்ம டஸ்ட் பண்ண எடுத்துக்கலாம். அதாவது அந்த சைடு இந்த சைடு போட்டு நம்ம எப்படி சப்பாத்தி பண்ணுவோம் அதே மாதிரி தான். இப்போ நம்ம இதை சப்பாத்தி மாதிரி உருட்டி எடுக்க போகிறோம். நீங்கள் இந்த கோதுமை மாவும் மக்காச்சோள மாவும் ரொம்ப கரெக்டாக மிக்ஸ் பண்ணினீங்கன்னா இந்த மாதிரி உங்களால் ஈஸியாக உருட்டி எடுக்க முடியுங்க. அதே சமயத்தில் ஒரு 5 நிமிஷம் நீங்கள் நல்லா பிசைஞ்சு எடுத்தீங்கன்னா கரெக்டாக இந்த மாதிரி வரும். இல்லைனா உங்களுக்கு என்ன ஆகுனா பிஞ்சு பிஞ்சு போயிடும், கையில் எடுக்கவே முடியாது. அப்புறம் பைண்டும் ஆகிருக்காது, ரொம்பவே ப்ராப்ளம் ஆயிரும். ஸோ இது ரொம்பவே கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். அப்புறம் இந்த மாவை அந்த பக்கம் இந்த பக்கம் நிறைய நல்லா தூவிக்கோங்க. அப்புறம் திக்னஸ் நம்ம சப்பாத்திக்கு எப்படி உருட்டுவோம் அதே மாதிரி தான், ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாக. இப்போ 2 சப்பாத்தி சேர்ந்தால் எப்படி திக் வரும் அந்த மாதிரி திக்னஸ் வச்சுக்கோங்க. இந்த வீடியோவில் எப்படி இருக்கா அந்த மாதிரி. அப்புறம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் இதில் ஒரு மெயினான விஷயம், இதில் ஃபோர்க் வச்சு ஓட்டை போட்டு எடுத்துக்கோங்க. அதாவது இந்த மாதிரி குத்தி விட்டுக்கோங்க ஃபோர்க் வச்சு. இல்லைன்னா நீங்கள் இதை பொரிக்கும்போது பூரி மாதிரி வந்துடும். நீங்கள் ஃபஸ்ட்டே ஓட்டை போட்டுட்டு கூட இந்த மாதிரி குத்தி விட்டுட்டு கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
அப்புறம் வந்து அந்த ஷேப்பில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க, ட்ரையாங்கிள் ஷேப்பில். இது பண்ணுறது வந்து ரொம்பவே ஈஸி தாங்க. ரொம்பவே ஈஸியான ரெசிபி. நீங்கள் நினச்ச உடனே பண்ணி முடிச்சிடலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் ஒரிஜினலாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணணுன்னு தான் இந்த ரெசிபியை அப்லோட் பண்ணுறேன். பாருங்கள், இப்போ வந்து நம்ம இதை ஃப்ரை பண்ணிடலாம். ஃப்ரை பண்ணும்போது கேஸ் வந்து நீங்கள் மீடியம்லேயே வச்சுக்கோங்க. ஃபுல்லாக ரொம்பவே ஹையாகவும் இருக்கக்கூடாது, ரொம்பவே லோவாகவும் இருக்கக்கூடாது. பாருங்கள், நம்ம வந்து ஓட்டை போட்டுமே பாருங்கள் நிறைய நிறைய வந்து பூரி மாதிரியே அந்த நாச்சோஸ் வந்து உப்பிக்கிட்டு வருது. அதனால் நல்லாவே அந்த ஃபோர்க் வச்சு நல்லா டாட் டாட் போட்டு எடுத்துக்கோங்க. அடுத்த ஷிஃப்ட் வந்து எனக்கு ஒழுங்காகவே வந்திருக்கு. அந்த ஃபோர்க் வச்சுட்டு கொஞ்சம் டீப்பாகவே ஹோல் போட்டுக்கோங்க. நம்ம லைட்டாக மேலே போடும்போது அது வந்து ஹோல் வந்து ஃபில்லப் ஆகி அது வந்து என்ன ஆயிடுதுன்னா திரும்பியும் உப்பிக்கிட்டு பூரி மாதிரியே வந்துடுது. பாருங்கள், இந்த மாதிரி நல்லாவே ஹோல் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த டைம் ரொம்பவே பெர்ஃபெக்டாக வந்திருக்கு. அப்புறம் வந்து இது எப்படி பொரிச்சு எடுக்கணும்னா, லைட்டாக எல்லோ கலர் ஆகும், அப்புறம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும். பாருங்கள், லைட்டாக ஒரு கோல்டன் கலர் வந்த உடனே எடுத்துருங்க. கொஞ்சம் நீங்கள் விட்டுட்டிங்கன்னா ஃபுல்லாக ப்ரௌன் ஆயிரும், அப்புறம் நல்லாவே இருக்காது, ஃபுல் டேஸ்ட்டே மாறிடும். இப்போ வந்து நம்ம இதை எடுத்துகிட்டு ஒரு பேப்பர் டவலில் போட்டுடலாம். பாருங்கள், இந்த ஆயிலோட சலசலப்பும் அடங்கிட்டு இந்த கலரும் இந்த மாதிரி வந்தவுடனே எடுத்துருங்க. இப்போ ஒரு 4-5 தடவை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். இப்போ ஒரு பெரிய பாத்திரத்தில் மாற்றிடலாம். இனிமேல் தான் நம்ம இதில் வந்து ரொம்பவே முக்கியமான பொருட்கள் எல்லாம் சேர்க்க போகிறோம். அப்போ தான் நம்ம அதாவது இந்த ஃபன் மாலில் வாங்கி சாப்பிட்ற அதே ஒரிஜினல் நாச்சோஸ் வந்து கிடைக்கும் உங்களுக்கு. இது வந்து செடார் சீஸ் பவுடர். இந்த சீஸ் பவுடர் வந்து உங்களுக்கு பெரிய பெரிய மார்க்கெட்டில் கிடைக்கும், அப்படி இல்லைனா ஆன்லைனில் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். இது வந்து ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. உங்களுக்கு நீங்கள் சீஸ் லவராக இருந்தால் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வரை போட்டுக்கலாம். இது டொமேட்டோ பவுடர் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டால் போதும். நல்லா அந்த சிப்ஸ் வாயில் வச்சோன்னா ஒரு உப்பு புளிப்பு டேஸ்ட் வரல, அந்த டேஸ்ட் இது தான் கொடுக்கும், இந்த சீஸும் இந்த டொமேட்டோ பவுடரும். இப்போ வந்து திரும்ப கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன். அப்புறம் மிளகு பொடி. அப்புறம் வந்து உங்கள்கிட்ட இட்டாலியன் மிக்ஸ்டர் இருந்ததுன்னா அது கொஞ்சமாக லைட்டாக இந்த மாதிரி தூவிக்கிடலாம். தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கங்க. ஐயோ, அப்படி ஒரு சுவையில் இருக்குங்க. சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க உங்கள் வீட்டில் உள்ளவங்க, அடி புடின்னு போவோம், அப்படி ஒரு சுவையில் இருக்கும். அப்படியே ஒரிஜினல் ரெசிபி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த சீஸ் பவுடர் இது எல்லாமே அந்த நாச்சோஸ் வந்து லைட்டாக சூடாக இருக்கும் போதே எல்லாம் போட்டுருங்க. போட்டு நல்லா இந்த மாதிரி முழுமையாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம இதை செக் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி டக்குன்னு உடையணும், நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க. இந்த அரிசி மாவு அதாவது இந்த மாவு மெஷர்மெண்ட்டு ரொம்ப கரெக்டாக இருக்கும்போது உங்களுக்கு இந்த நாச்சோஸ் வந்து தப்பாக வரவே வராது. நல்ல கிறிஸ்பியாக செம்ம டேஸ்ட்டில் வரும். இப்போ நான் திரும்பியும் கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் சீஸ் பவுடர் சேர்த்துருக்கேன். அவ்வளோதான். இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கிட்டத்தட்ட ஒரு 3.5 டேபிள் ஸ்பூன் வரை சீஸ் பவுடர் தேவைப்படுது. ஒரு 60-70 நாச்சோஸ்க்கு வந்து 3 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த நாக்கில் வச்ச உடனே இப்போ நம்ம கடையில் அந்த ஃபன் மாலில் வாங்கி சாப்பிட்ற சிப்ஸ் எப்படி இருக்கும், அந்த நாக்கில் வச்சோன்னா ஒரு டக்குன்னு ஒரு உப்பும் புளிப்பும் சேர்ந்து முன்ன வரும் அந்த சீஸ் ஃப்ளேவரோட. அந்த மாதிரி வரணும்னா இந்த மாதிரி சீஸ் சேர்த்துக்கோங்க, சீஸ் பவுடர். அவ்வளோதான். இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்க. ரியலி செம்ம சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.